ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்துல நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாக வரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக அக்கிரம நிமித்தமாக பாவத்து நிமித்தமாய் நம்ம குடும்பங்கள்ல சாபங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இத்தனை சாபங்கள், இத்தனை அக்கிரமங்கள், இத்தனை மீறுதல் இருக்குது என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. ஏசாயால நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவற்றை பஞ்சை போல மாற்றுகிறவர் என்று சொல்லி. நம்முடைய பாவத்தை அவர் மாற்றி நம்முடைய அக்கிரமத்தை அவர் நீக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? உங்க வாழ்க்கையில கண்ணீரா, கவலையா? நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டு மரித்த தேவன் உங்களுடைய குடும்பத்தில் அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே என் குடும்பத்தில் வாரும் என்று சொல்லுவோம். சமாதானம் என்கிற வார்த்தை ஹீப்ருல நம்ம வாசிக்கிறோம் ஷாலோம் என்று சொல்லி. ஷாலோம் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக் கொள்வார்களாம். அது என்னவென்றால், என்னுடைய சமாதானம் தேவன் கொடுத்தது, அதே சமாதானம் உங்களுக்கும் உண்டாக கடவுது என்று சொல்லி ஒருத்தரை வாழ்த்துகிறதா நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக, சந்தோஷத்தை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.